2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்தி சுருக்கம். சர்வதேச மகளிர் தினம். தலைவர்கள் வாழ்த்து. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ள வாழ்த்தில், நமது சகோதரிகள், மகள்கள் கண்ணாடி கூரைகளை உடைத்து எல்லைகளை தாண்டி வருகிறார்கள். பல்வேறு துறைகளில் புதிய பாதைகளை அமைக்கும் போது யாரும் பின்தங்கி இருக்கக்கூடாது என்பதை உறுதி செய்து அவர்களின் பயணத்தில் ஆதரிப்பதாக உறுதியளிப்போம் என தெரிவித்துள்ளார். உலக மகளிர் தினத்தில் பெண் சக்திக்கு தலை வணங்குவோம் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். நமது அரசு எப்போதும் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்காக பாடுபட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அன்பு சகோதரிகள் அனைவருக்கும் உலக மகளிர் தின வாழ்த்துக்கள் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக மாணவ மாணவிகள் அப்பா அப்பா என்று அழைப்பது அளவில்லா மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்தார். லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் தமது வாழ்த்துச் செய்தியில், பெண்களின் வலிமை, உறுதிப்பாடு நமது நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கிறது. ஒவ்வொரு பெண்ணும் தனது கனவை அடைய அனைத்து தடைகளையும் உடைக்க துணை நிற்பேன் என கூறியுள்ளார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ள வாழ்த்தில், பெண்களின் சுதந்திரம், பல்வேறு துறைகளில் அவர்களின் பங்களிப்பை அங்கீகரித்து போற்றவும், பெண்களுக்கு எதிரான ஏற்றத்தாழ்வு மற்றும் பாகுபாட்டை ஒழிக்கவும், சமூகத்தை பெண்களுக்கு பாதுகாப்பானதாக மாற்றவும் இந்நாளில் உறுதியேற்போம் என கூறியுள்ளார். மகளிர் தின வாழ்த்து கூறியுள்ள தாவேக தலைவர் விஜய், பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க தவறிய திமுக அரசை மாற்ற உறுதியேற்போம் என தெரிவித்துள்ளார். 9 மாவட்டங்களில் புதிய தோழி விடுதிகள். முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு. சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி பிங்க் நிற ஆட்டோ திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார். சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடந்த விழாவில் முதற்கட்டமாக 100 பிங்க் நிற ஆட்டோக்கள், 150 மஞ்சள் நீல நிற ஆட்டோக்களை பெண்களுக்கு ஸ்டாலின் வழங்கினார். ஆட்சி மாற்றம் வேண்டும் என அதிமுக கையெழுத்து இயக்கம். சர்வதேச மகளிர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் சிறப்பு கொண்டாட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு கேக் வெட்டி பெண் நிர்வாகிகளுக்கு இனிப்பு வழங்கினார். மேலும் பெண்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். தொடர்ந்து பேசிய பழனிசாமி, திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று குற்றம் சாட்டினார். மகளிர் நலன் காக்க மாற்றம் வேண்டும் என கையெழுத்து இயக்கத்தை தொடக்கி வைத்து தானும் கையெழுத்திட்டார். இதில் அதிமுக நிர்வாகிகள் பலரும் கையெழுத்திட்டனர். தொடர்ந்து தமிழகம் முழுவதும் உள்ள மக்களிடம் அதிமுகவினர் கையெழுத்து பெற உள்ளதாக பழனிசாமி தெரிவித்தார். இது தள்ளுவண்டி ஆட்சி. விஜயபாஸ்கர் விமர்சனம். ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழாவையொட்டி கரூரில் நடந்த அதிமுக பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் கலந்து கொண்டார். அரசு பஸ்களுக்கு போல்ட் நட்டு வாங்கக்கூட காசு இல்லாத ஆட்சி, தள்ளுவண்டி ஆட்சி என விமர்சனம் செய்தார். இலவச பஸ் விட்டவனு பெருமைக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. மெட்ராஸ்ல பாதி பஸ் நின்று போச்சு. கிராமங்களில் மத்தியானத்துல பஸ் இயக்கிறதே கிடையாது. பஸ்ஸுக்கு போல்ட் நட்டு வாங்குறதுக்கு கூட காசு இல்ல. போக்குவரத்துல இருப்பாங்க, கீழே கேட்டு பாரு. லைட் பல்பு போனா மாத்திக்கணும், ஃபைபர் கிளாஸ் போனா மாத்திக்கணும், பஸ்ஸுக்குள்ள கொடை பிடிச்சிட்டா கொந்துக்கணும். சிங்கமுனரின்னு ஒரு ஊரு, அங்க ஒரு பஸ் வாட்ஸ்அப்ல வந்தது பாரு. அந்த பஸ் போகுது, கண்ட்ரைட்டு கருங்கல கொண்டுகிட்டே ஓடுறான் பின்னாடியே. ஏண்டான்னு கேட்டா ரிவர்ஸ் வந்துருவான், பிரேக் புடியாத கல்லு கொடுத்து முட்டை கொடுக்குறான். இது தள்ளுவண்டி ஆச்சு. என்ன ஆச்சு? இது தள்ளுவண்டி ஆச்சு. பிரதமரின் வலைதளத்தை கையாளும் வைஷாலி. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு இன்று ஒரு நாள் மட்டும் தனது சமூக வலைதள பக்கங்களை பெண்கள் கையாள்வார்கள் என பிரதமர் மோடி அறிவித்திருந்தார். அதன்படி இன்று அவரது சமூக வலைதள பக்கங்களை பெண்களை கையாண்டு வருகின்றனர். அந்த வகையில் பிரதமர் மோடியின் எக்ஸ் பக்கத்தை தமிழக செஸ் வீராங்கனை கையாள்கிறார். இது பற்றி பிரதமர் மோடியின் எக்ஸ் தள பக்கத்தில் வைஷாலி பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில், வணக்கம், நான் வைஷாலி. மகளிர் தினத்தன்று பிரதமர் மோடியின் சமூக வலைதள பக்கத்தை கையாள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களில் பலருக்கு தெரியும், நான் செஸ் விளையாடுகிறேன். மேலும் பல போட்டிகளில் நமது அன்பான நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துவதில் நான் மிகவும் பெருமை கொள்கிறேன் என கூறியுள்ளார். மகளிர் தினத்தில் கௌரவம். வந்தே பாரத் மெட்ரோ ரயில்களை இயக்கிய பெண்கள். சர்வதேச மகளிர் தினம் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி மகாராஷ்டிராவில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் பெண்களால் இயக்கப்பட்டு வருகின்றன.
சிஎஸ்எம்டி சாய்நகர் ஷீரடி வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் லோகோ பைலட் முதல் டிக்கெட் பரிசோதகர் வரை பெண்கள் குழுவால் இயக்கப்பட்டு வருகிறது. ரயிலை பெண் லோகோ பைலட் சுரேகா யாதவ், உதவி லோகோ பைலட் சங்கீதா குமாரி ஆகியோர் இயக்கினர். அவர்களை பல்வேறு தரப்பினரும் பாராட்டினர். முக்கிய பணிகளில் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கப்படுகிறது. முழுமையாக பெண்களால் இயக்கப்படும் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில்வே துறையை விட அதற்கு அப்பாலும் சவாலான பணிகளை மேற்கொள்ள எதிர்கால தலைமுறை பெண்களை ஊக்குவிக்கும் என அதிகாரி ஒருவர் கூறினார். இதேபோல் மகாராஷ்டிராவில் மெட்ரோ ரயில்களும் பெண்களால் இயக்கப்படுகின்றன. அகுர்லி மெட்ரோ ரயில் நிலையத்தில் முழுக்க பெண் ஊழியர்களை பணியில் ஈடுபட்டனர். டிக்கெட் விநியோகம், பராமரிப்பு பணிகள், பாதுகாப்பு பணிகள் என அனைத்து பணிகளிலும் பெண் ஊழியர்கள் மட்டுமே இருந்தனர். நாளை திமுக எம்பிக்கள் கூட்டம், முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை. பார்லிமென்ட்டில் கடந்த மாதம் 1ஆம் தேதி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2025-26 ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். அதைத் தொடர்ந்து அம்மாதம் 13ஆம் தேதி வரை பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்தது. இந்நிலையில் பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு மார்ச் 10ஆம் தேதி நடைபெற உள்ளது. அப்போது பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற உள்ளது. இந்த விவாதத்தில் பங்கேற்று ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் பேச உள்ளனர். இதனை முன்னிட்டு நாளை சென்னையில் உள்ள திமுக தலைமை அலுவலகத்தில் திமுக லோக்சபா, ராஜ்யசபா எம்பிக்கள் கூட்டம் நடக்க உள்ளது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை கட்சி தலைமை வெளியிட்டுள்ளது. திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையிலான இக்கூட்டத்தில் நடப்பு பார்லிமெண்ட் கூட்டத்தொடரில் எம்பிக்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எந்த பிரச்சனைகளை மையப்படுத்தி பேச வேண்டும் என்பன பற்றி விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது. மேலும் கூட்டத்தொடரின் போது திமுக எம்பிக்கள் அவை நடவடிக்கைகளில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஆலோசனைகளும் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரூபாய் 500 கோடி செலவிடக்கூட காசு இல்ல, இனி இலவச அறிவிப்பே கிடையாது. முதல் ஆளாக வாய் திறந்த ரேவந்த். தெலுங்கானாவில் முதல்வர் ரேவந்த் ரெட்டி தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறது. சட்டசபை தேர்தல் வாக்குறுதியில் பல இலவசங்களை அள்ளி வீசி ஆட்சியை பிடித்துள்ளது. பெண்களுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் உதவித்தொகை, வேலையில்லாத இளைஞர்களுக்கு 4000 ரூபாய், முதியோர்களுக்கு மாதம் 4000 ஓய்வூதியம், பெண்களுக்கு இலவச பேருந்து, ஒவ்வொரு வீட்டிற்கும் 200 யூனிட் விலையில்லா மின்சாரம் என இலவச பட்டியல் நீண்டது. தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதுதானே தவிர இவற்றில் பல அறிவிப்புகள் நிறைவேற்றப்படவில்லை. இதுகுறித்து முதல்வர் ரேவந்த் ரெட்டியிடம் கேட்டபோது அவர் சொன்ன பதில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தெலுங்கானா அரசின் மாத வருமானம் 18,500 கோடி ரூபாயாக உள்ளது. அதில் 6,500 கோடி அரசு பணியாளர்களின் சம்பளம், ஓய்வூதியத்திற்கு செலவாகிறது. மாநிலத்தின் கடன்கள் மற்றும் வட்டிக்காக 6,500 கோடி செலுத்த வேண்டும். நலத்திட்ட மேம்பாட்டிற்காக வெறும் 5,000 முதல் 5,500 கோடி மட்டுமே எஞ்சி இருக்கிறது என்கிறார். தெலுங்கானா அரசு நன்றாக இருக்கிறது என்று அர்த்தமல்ல. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எனக்கு ஒரு தவறான புரிதல் இருந்தது. முதல்வரான பிறகு மாநிலத்தின் பொருளாதாரம் பற்றிய உண்மையான நிலையை உணர்ந்தேன். மாநிலத்தின் மூலதன செலவுகளுக்கு மாதத்திற்கு 500 கோடி ரூபாய் கூட இருப்பில் இல்லை. மாநிலத்தின் எதிர்காலம் என்னவாகும் என்று ரேவந்த் ரெட்டி புலம்பினார். ஆட்சிக்கு வந்த பிறகு காங்கிரஸ் கொடுத்த இலவச தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியாதவை என்பதை ரேவந்த் ரெட்டி ஒப்புக்கொண்டார். இலவச அரசியலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முதல் படியை தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் எடுத்து வைத்துள்ளார். இதனை முடிவுக்கு கொண்டு வர அனைத்து அரசியல் கட்சிகளையும் உள்ளடக்கிய விவாதம் நடத்த வேண்டும் எனவும் கூறியுள்ளார். ஏற்கனவே 2021 திமுக ஆட்சி அமைந்தபோது அப்போது நிதி அமைச்சராக தியாகராஜன் மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் கொடுத்தால் தமிழக அரசுக்கு நெருக்கடி என கூறியிருந்தார். இப்போது ரேவந்த் ரெட்டி வெளிப்படையாக இலவச அரசியல் மாநில பொருளாதாரத்தை சீர்குலைக்கும் என கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தலைமுடியின் மதிப்பு 1 கோடிப்பு, குடோனை துடைத்து எடுத்த கும்பல். பெங்களூர் லட்சுமிபுரா கிராஸ் பகுதியில் வெங்கடரமணா என்பவருக்கு சொந்தமாக ஒரு பெரிய குடோன் உள்ளது. சலூன்கள், கோவில்களிலிருந்து தலைமுடியை மொத்தமாக வாங்கி மூட்டை மூட்டையாக சேமித்து வைத்திருந்தார். டன் கணக்கில் சேர்ந்த பிறகு சீனா, பர்மா நாடுகளில் உள்ள நிறுவனங்களுக்கு விக்ஸ் செய்வதற்காக ஏற்றுமதி செய்யப்படுகிறது. கடந்த மாதம் 28ஆம் தேதி நள்ளிரவு குடோனுக்கு வந்த 6 கொள்ளையர்கள் இரும்பு கம்பியை பயன்படுத்தி கதவுகளை உடைத்து 27 மூட்டைகளில் இருந்த முடியை எடுத்து சென்றனர். கொள்ளை சம்பவத்தை அருகில் இருந்தவர்கள் பார்த்தபோதிலும் வேலை செய்யும் பணியாளர்கள் என்று நினைத்துள்ளனர். முடியிருந்த பைகளை மாற்றும் போது அவர்கள் தெலுங்கில் பேசியதால் சந்தேகம் வரவில்லை என தெரிவித்துள்ளனர். ஆனால் அந்த வழியாக சென்ற ஒருவர் மூட்டைகளிலிருந்து தாறுமாறாக முடி கீழே விடுவதை பார்த்து போலீசுக்கு தகவல் தெரிவித்துள்ளார். ஹொய்சாலா ரோந்து போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்தபோது குடோன் கதவு பாதியளவு திறந்திருப்பதை கண்டுள்ளனர். அதிகாரிகள் அருகிலிருந்த மற்ற கடை உரிமையாளர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். வெங்கடரமணாவிற்கு நள்ளிரவு 2 மணிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
முடி வர்த்தகத்தில் தொடர்புடைய யாரோதான் இந்த கொள்ளையை நிகழ்த்தியிருக்க வேண்டும் என சந்தேகிப்பதாக வெங்கடரமணா கூறியுள்ளார். அருகில் இருந்த கட்டடங்களில் உள்ள சிசிடிவி காட்சிகளில் கொள்ளை சம்பவமும் அவர்கள் பயன்படுத்திய வாகனமும் பதிவாகியுள்ளது. இருந்தாலும் தெளிவான காட்சிகள் இல்லாததால் வண்டியின் எண் மற்றும் முகங்களை பார்க்க முடியவில்லை என போலீசார் கூறியுள்ளனர். திருடப்பட்ட முடியின் எடை 830 கிலோ இருக்கும். சந்தை மதிப்பு 1 கோடி ரூபாய் வரும் என வெங்கடரமணா தெரிவித்துள்ளார். வெங்கடரமணா புகாரின்படி சோழ தேவனஹள்ளி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர்.